இன்று வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை மேயர் பிரியா கலந்து கொண்டு தனது கார் டிரைவருடன் சென்னை திரும்பிக் கொண்டிருந்தார். சென்னைக்கு வருவதற்காக பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக வந்து கொண்டிருந்த போது சென்னீர் குப்பம் அருகே கார் வந்து கொண்டிருந்த போது முன்னாள் மேயர் பிரியா காருக்கு முன்னால் சென்ற கார் திடீரென பிரேக் அழுத்தியதால் மேயரோட கார் வந்து முன்னால் சென்ற கார் மீது பலமாக மோதியது. மேலும் அவர் மேயர் காருக்கு பின்னால் வந்த காரும் மேயர் கார் மீது பலமாக மோதியது. இதனால் பதற்றமடைந்த மேயர் பிரியா உடனடியாக காரில் இருந்து இறங்கி சாலையோரமாக ஓடி சென்றுள்ளார். மேலும் மேயர் பிரியா சென்ற கார் இரண்டு புறமும் பலத்த சேதம் அடைந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து மேயர் பிரியாவை உடனடியாக வேறொரு கார் ஏற்பாடு செய்து அவரை சென்னைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் பிரியாவை வைத்துக் கொண்டு ஓட்டி வந்த கார் டிரைவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். விபத்து ஏற்படுத்தி 2 கார்களும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மேயர் பிரியா இந்த பெரிய விபத்தில் எந்தவித காயங்களும் இன்றி உயிர் பிழைத்தது அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் டிரைவருக்கு ஒரு சில காயங்களுடன் அவர் அருகே உள்ள மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக போலீசார் மீட்டு அவரை அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த பறிமுதல் செய்யப்பட்டுள்ள கார் ஓட்டுநர்கள் குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. ராஜேஸ்வரி.